நிறைய குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு பாப்பட குடும்பத்தை அறிமுகப்படுத்துறது கிடையாது. யாரு செய்யற வேலை? பக்கத்து வீட்டாக்கள் வந்து செய்யறாங்களா? நிறைய குடும்பங்கள்ல மனைவிட குடும்பத்தோடு அண்டுகின்ற உம்மட தங்கச்சி, சாச்சி, பெரியம்மா, மாமா இவங்களோடு இருக்கிற அந்த உறவு யாரோட இல்ல? இங்கிட்டு பெரியப்பா, சாச்சா, அங்கிட்டு போனா வாப்பட தங்கச்சி, மாமி, வாப்பட தாத்தா, மாமா, மாமி இவங்களோட இல்ல. இதை செஞ்சது யாரு? இதை ஏற்படுத்தியது யாரு? இதை ஏற்படுத்தினது யாருண்டா மனைவிண்டு வந்திருக்கிறவள் தான் அதை ஏற்படுத்துறாள். அவள் தான் குழந்தைக்கு உம்மா. இவங்க எல்லாம் முக்கியமானவங்க. பாப்பம்மாவும் உம்மம்மாவும் ஒரு நாளும் ஈக்குவலா பேச்சு பார்க்கிற வீதம் குறைவு. பாப்பம்மா யாரு, உம்மம்மா யாரு? ரெண்டு பேரும் வலது இடது கண் போல. அப்படிதான் உணர்த்தப்படணும். உணர்த்தப்படுவது கிடையாது. உணர்த்தப்படுவது எப்படி தெரியுமா? உம்மம்மா உம்மம்மாண்டா உம்மாவோட தப்பா தான் பிள்ளைய பாக்குது. பாப்பம்மான்னு சொன்னா அது கிளவி, அது கொண்டு தெரியா, அது அப்பா, ஏன்னா அந்த அப்பா கொண்டு தெரியா. என்ன நடக்குதுண்டா உம்மம்மா உம்மட பக்கம் தூக்கப்படுது, பாப்பட பக்கம் தட்டப்படுது. எந்த அளவுக்கு தெரியுமா? கண்ணீர் விட வேண்டிய சில நிகழ்வுகள். குடல்வாய் உறவு. திருமணம் முடிச்சு வார மனைவி குடல்வாய் அல்ல. அர்ரஹம், அர்ரஹம்ன்றது யாரு? அல் முஅல்லகத்தும் பில்லார், அதாவது அரிசோட தொங்கிய உறவு யாரு தெரியுமா? பாப்பட உம்மட குடல்வாய் உறவுன்னு சொல்ற உறவு. பாப்பட தம்பி, பாப்பட நானா, உம்மட தம்பி, உம்மட தங்கச்சி, உம்மட தாத்தா, இவங்க எல்லாம் குடும்ப உறவுகள்ல சேர்றவங்க. ஆனால் சமூகத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய அநியாயம் என்ன தெரியுமா? கள்ளங்கபடம், போட்டி, பொறாமை, வஞ்சகம், குரோதம், கல்லஞ்சம், இருமாப்பு, கர்வம் ஒன்றுமே இல்லாத தங்கமான அந்த பிஞ்சு மனசுல சிறுசிலே விதைக்கிறது யார் தெரியுமா? மனைவி என்றவள், மருமகள் என்றவள் எதை விதைக்கிறார் தெரியுமா? பெரும்பாலும் நான் நிறைய பேர் பார்த்திருக்கிறேன், கண்ணீர் விட்டு அழுகின்ற பலரை பார்த்திருக்கிறேன். என்ன? ஏண்ட குடும்பத்தோட தூரமாக்கிட்டால், அவளோட குடும்பத்தோட நெருக்கிட்டாள். எந்த அளவுக்கு போய் தெரியுமா? கல்யாணத்துக்கு போய், வலிமாக்கு போய், வலிமா ஹோல்ல எல்லாரும் சேர்ந்திருக்கிற நேரம் தர தர தரன்னு ஒரு குமரி புள்ளை இழுத்து கொண்டு வந்து மகளை கூப்பிட்டு, இவள் யார் தெரியுமா? மகள் தெரியும்மா. அல்லா தூரம் இல்ல தங்கம், இது யாரு தெரியுமா? உங்களோட வாப்பட மூத்த தாத்தட கடைசி மகள். எனக்கு இவ்வளவு பெரிய மைனி இருக்கிறாம்மா. இதுதான் உறவு ஏற்படுத்தியது. அதை விடுங்க. குழந்தைகள மனதில் எதையெல்லாம் விதைக்கிறோம்? ஒரு தாயிட பங்களிப்பு மிக முக்கியமானது. தாயுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது. கழகம் போய் படிச்சிட்டு வந்து கண்ணீர் விட்டு அழுகுறான். என்ன ஷேக், உங்களை கொஞ்சம் சந்திக்கணும், வா பாப்பா, என்ன செய்ய, வா பேசுவோம். உட்கார்ந்தா இல்ல, வல்லாஹி அலி வல்லாட மஸ்ஜித்ல. என்ன பிரச்சனை மகன்? என்ன? இல்ல சார், எனக்கும் எங்கட மாமி வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அறிஞ்ச வகையில் அவங்க நல்ல மனுஷர். சிறுசில இருந்தே எங்களுக்கு வெறுப்பூட்டி 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 அந்த வாசப்படி மண்ணை நாங்க மிதிக்கிறல்ல. நான் படிக்கிறேன், குடும்பம் பத்தி ஹதீஸ் எல்லாம் படிச்சுட்டு நான் என்ன செய்ய, எனக்கு கொஞ்சம் சொல்ல மாட்டீங்களா? என்ன தலைய கொஞ்சம் கழுவிட மாட்டீங்களா? எனக்கு இது சமணம் மார்க்கம் என்ன சொல்லிக்கன்னு சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டு வாரான். யாரு? மார்க்கத்தை படிச்ச ஒரு அறிஞர், ஒரு மௌலவி. ஏன் இது? பிஞ்சு வயசுல ஊட்டப்பட்ட நஞ்சு கருத்துக்களால் குடும்பங்கள் கூட சிதறி போகின்ற அளவுக்கு ஆக்கிய பெருமை பல பெண்களை சாருது, உம்மமார சாருது. ஸ்போர்ட் மீட் நடக்குது, எல்லாரும் சேர்ந்திருக்கிறாங்க. ஒரு ஸ்போர்ட் மீட் நடக்குது. சுப்ஹானல்லாஹ். அந்த அல்லாஹ் குர்ஆன் சொல்றது பாருங்க, வல் பலது தய்யிப் யக்ருஜு நபாதஹு பீதின் ரப்பி. நல்ல பூமி அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நல்ல தானியங்களை, விதைகளை வெளிப்படுத்துகின்றது. வல்லதி ஹபஸ், எந்த பூமி கெட்டு போச்சோ, லா யக்ருஜு இல்லா நகிதா, அது வெளியாக்குறது எல்லாம் தரமற்றதாகத்தான் இருக்கும். என்ன? நல்ல உம்மா, நல்ல வாப்பா, நல்ல குடும்பம், நல்ல சூழல் கொடுக்கிற அவுட்புட் தங்கத்தை விட பெருமதியா இருக்கும். ஏன் தெரியுமா? அவுட்புட் கொடுக்கிற அந்த தங்க மனைவி, தங்க கணவர் புரிந்துணர்வு உள்ளவர்கள், சிறந்தவர்கள், அவங்கள்ட்ட இருந்து வெளியாகிற ப்ரொடக்ஷன் தரமானதாகத்தான் இருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு ஸ்போர்ட் மீட் நடக்குது தோழர்களே. இப்ப உங்களோட புள்ள இன்னும் 4 பேர் ஓட ஆரம்பிக்கிறாங்க. நேசரி ஃபர்ஸ்ட் இயர் ஓட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரையும் கரகோஷம், வாங்க 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 தட்டி தட்டி கூப்பிடுறாங்க. புள்ள ஓடி 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 வருது. கயிற்றுக்கு கிட்ட வர
உங்களோட புள்ளதான் பெஸ்டுக்கு வருது, லீட் பண்ணி கொண்டு வருது. செகண்ட் அவனோட வந்தவன் தவறி தடுக்கி கீழே விழுந்துட்டான். உங்களோட புள்ள டக்குண்டு நின்று விழுந்த புள்ளைய தூக்கி காலை தட்டி தொடச்சி கிரவுண்ட் அவுட் 2 பேரும் கையை பிடிச்சு கொண்டு அப்படியே வெளியில வராங்க. 3வது வந்த பிள்ளை ஃபர்ஸ்ட் ஆகுது, 4வது வந்த பிள்ளை செகண்ட் ஆகுது. இதை நீங்க உங்களோட வியூஸ் எப்படி இருக்கு? இதை நீங்க எப்படி பார்ப்பீங்க? பாப்பாவா இருக்கட்டும் உம்மாவா இருக்கட்டும் எப்படி நோக்குவீங்க? மனைவியின் ரீதியில் உம்மாண்ட ரீதியில் நீங்க என்ன சொல்லுவீங்க? ஓடி வந்து புள்ளைய தூக்கி எடுத்து உங்களோட புள்ள விழல, உங்களோட புள்ள விழல, உங்களோட புள்ள ஃபர்ஸ்ட் வரணும். செகண்ட்ல என்ன ஃபர்ஸ்டும் இல்ல செகண்டும் இல்ல ஒன்றும் இல்ல, விழுந்தவனை தூக்கி கொண்டு கையை தோல்ல போட்டு 2 வெளியில வராங்க. இப்ப பிள்ளைக்கு சொல்ல போற அட்வைஸ் எதா இருக்கும்? என் ராஜா தங்கம் நல்லா இருக்கணும் பாப்பா, நல்ல பழக்கம் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லுவோமா? பாப்பா மாதிரியே வந்திக்கிறாய் வாப்பா, உன்ட பாப்பாவும் இப்படித்தாண்டா, நீயும் அதே மாதிரி தான் தப்பாம பிறந்திக்கிற, அப்படிக்கு தப்பாம பிறந்திக்கிறாய். அடே தலைய கொஞ்சம் பாவிக்கணும் ராஜா. எவன் விழுந்தா எங்களுக்கு என்னடா? அவன் கால் உடைஞ்சா என்ன, ரத்தம் போனா என்ன, வேண்டிய நக்கட்டுமே. அநியாயமே தங்கம். இப்ப அந்த கோல்ட் மெடலை வாங்குறது, இப்ப அந்த சர்டிபிகேட்டை வாங்குறது உங்களோட டடா பேத்திலே வாங்கி இருக்கணும். நீங்க என்ன வேலை செஞ்ச தங்கம்? இப்படி இருக்கப்படாவாப்பா. நாங்க சில விஷயங்களை செல்ஃபிஸ்டா இருக்கணும், எங்கிட்ட ஒரு சுயநலம் இருக்கணும். இதெல்லாம் இப்படி இருந்தா வாழ்க்கையில முன்னுக்கு வரையலாம். சொல்லிக் கொடுத்தது யாரு? பதித்தது யாரு? இந்த உணர்வை ஊட்டியது யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு புனிதமான ஒரு வரலாறு. உலகத்தில் எந்த பொம்பளையும் செய்யாத வேலை ஒரு பொம்பளை செஞ்சா. கணவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மனைவியை அழைத்துக் கொண்டு கட்டாந்தரை பூமி பாலை நிலமன் மனித செஞ்சாலும் இல்லாத கல்லு கொடையில கொடை வைத்து விடுறார். விட்டுட்டு திரும்புறார். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். கட்டுப்படுத்தன்மையோட உச்சகட்டம். ஐன ததுஹப் வதத்ருகுனா ஃபீ ஹாதல் வாதி லைஸ ஃபீஹி இன்சும் வலா ஷை. எங்கப்பா போறீங்க? இந்த பள்ளத்தாக்கு விட்டுட்டு போறீங்களே, மனிதர்கள் இல்ல, நீர்நிலை இல்ல, ஒன்றுமே இல்ல, விட்டுட்டு போறீங்களே. அவருக்கு பொங்கி வருது ஆத்திரம், அடக்க முடியல. 3வது தடவை அல்லாஹ் அமரக பிகாத, அல்லாஹ்வா சொன்னான், தலையாற்றினாராம். இதன் லையுதையா, போங்க தைரியமா போங்க, ஒரு நாளும் கைவிட மாட்டான். அந்த ஈமானிய சுடரிட பிரகாசம் அவர் வயிற்றில் நீண்ட அந்த முத்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதுதான் வல்லதி வலது தய்யப் யக்ருஜு நபாத்தஹு பிஇذن ரப்பி. நல்ல பூமி நல்ல கனியை தரும். வல்லதி கபஸ் லா யக்ருஜு இல்லா நகிதா. என்ன மோசமான பூமி தாரது மோசம்தான். நல்ல மனைவி அல்லாஹ் கொடுக்கின்றார்கள், நல்ல உம்மா அல்லாஹ் கொடுக்கிற சொத்து, விலை மதிக்க முடியாத செல்வம், பிரச்சனை வராத கணவன் மனைவி வாழ்க்கை இல்ல, வரும் வரதான் வாழ்க்கை. ஆனால் எமக்கென்றிருக்கின்ற செல்வங்கள் முக்கியமானது. உருவாக்குகின்ற மகத்தான பொறுப்பு உம்மட கையில் இருக்கு. பாப்பா 24 மணி நேரம் புள்ளகோடு இருக்கிறவர் அல்ல. தந்தை 24 hours புள்ளகோடு இருக்கிறவர் அல்ல. மார்னிங்ல வருவாரு, மார்னிங்ல போவார். அதுதான் பாப்பா வர்க்கம். 12 மணிக்கு வருவாரு, 6 மணிக்கு பேத்திடுவாரு. மார்னிங் பேத்திடுவார். ஆனால் 24 மணி நேரம் இருக்க போற அந்த சொத்து உம்மா. சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சில இடைவெளிகளுக்கு பின்னால் 2 தடவை போய் பலம்மா பலக மாஹு ஸய், ஓடி ஆடி திரிகின்ற பருவத்தில் பிள்ளையை போய் வாப்பா சந்தித்தார். அதெல்லாம் இல்ல பாயிண்ட். ஒரு உம்மட தர்பியத், ஒரு உம்மட பக்குவம், பண்பாடு, வளர்த்த முறை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாராரு, பிள்ளைய நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறாரு. எடுத்து தூக்கி உச்சி மோந்து அணைச்சி சோமாய்க்கிறப்பா எப்படி எல்லாம் கேட்கணும் தானே. குழந்தையை தூக்கி கேட்ட முதலாவது வார்த்தை என்ன? யா புனை இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா. என்ற தங்கம், என்ற ராஜா, என்ற சொத்து, என்ற செல்வம், எங்கட பாச செல்வம் உசிரிடுவோம். என்ன என்ற தங்கம், நான் உன்னை அறுக்க கனவு கண்டேன்டா, உன்னை அறுத்து கொடுக்க கனவு கண்டேன், நீ என்ன நினைக்கிறாய்? எந்த புள்ள சொல்லும்? அதுதான் நல்ல பூமி விளைக்கின்ற சொத்து சிறந்த சொத்தாக இருக்கும். கெட்ட பூமி கொடுக்கின்ற அறுவடை மோசமாக இருக்கும். நல்ல பூமி கொடுத்த அறுவடை என்ன தெரியுமா? அந்த நல்ல பூமி உம்மா. அந்த உம்மா கொடுத்த பயிற்சியோட உச்சகட்டம், வாப்பா அபி உம்மட்ட கொஞ்சம் கேட்டுட்டு வரவா, நாங்க 3 பேரும் சேர்ந்து ஐடியா பண்ணுவோமா, கொஞ்சம் விசாரிப்போமா.
அடே ஒன்னு அறுக்க போறேன்டா, கழுத்த வெட்ட போறேன், சற்றம் செகண்ட் தாமதிக்கல்ல. யா அபதி ஃபஅல் மா துமர் சதஜிதுனி இன்ஷாஅல்லாஹு மினஸ் சாபிரீன். என்ன தங்க வாப்பா, யா அபதி என்ன தங்க வாப்பா, உங்களுக்கு எது ஏவப்பட்டுச்சோ அதை நீங்க செய்யுங்க. உங்களோட புள்ள இவன் பொறுமையாளர்கள் ஒருவராக இருக்க காண்பீர். இதெல்லாம் இல்ல பாயிண்ட். அந்த வார்த்தையை வர வைத்தது அல்லாஹ்வுடைய அருளுக்கு பிறகு பண்பாடு மிக்க தாயுடைய பக்குவமான நடத்தை என்பதை மறந்துவிடக் கூடாது. உம்மோட பங்களிப்பு.